அப்போ நீங்க கெஸ்ட் ஹவுஸ்ல தங்கலான்னு முடிவு எடுத்து வந்திருக்கீங்க. அதுல உனக்கு என்ன பிரச்சனை? நான் சொன்னா யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. அங்க நிறைய பிரச்சனை இருக்கு. அந்த கெஸ்ட் ஹவுஸ்ல இதுக்கு முன்னாடி தங்கின எல்லாரும் 10 நாள்லயே பயந்து ஓடிட்டாங்க. இது பாருங்க, 6 மாசத்துக்கு முன்னாடி ஒரு டூரிஸ்ட் வந்திருந்தாரு. அந்த ஆள் இப்போ மிஸ்ஸிங். அந்த ஆள கேத்ரின் தான் கொன்னுட்டு பேசிக்கிறாங்க. கேத்ரினா? அங்க தங்கி இருந்த துரை வளர்த்த ஒரு சின்ன குழந்தை. அவளோட ஆத்மா இன்னும் அங்கதான் இருக்கு. அப்படியா? அப்படின்னா கண்டிப்பா அவளை பார்க்கணும். நீ எங்க போயிருந்த? ஏதாவது அவசரத்தை கூப்பிடணும்னா ஆளே காணோம். என் பொண்ணுதான். என் பேரு வர்ஷா. கோட்டயத்துல நர்சிங் படிக்கிறா. என் பேரு நந்து. வினோத்தோட தங்கச்சி பையன். நேர போய் லெப்ட்ல திரும்பினீங்கன்னா கெஸ்ட் ஹவுஸ் முன்னாடி தான் போய் நிக்கும். ஓகே, அப்புறம் பார்க்கலாம். ஒரு 5-6 மாசமா இங்க யாருமே புழக்கம் இல்ல சார். வயரிங் எல்லாம் போயிடுச்சு சார். சுவிட்ச் போட்டாதான் வேலை செய்தான்னு தெரியும். அது இந்த பங்களால இருந்த துரையோட அப்பா. அவர் தான் இந்த பங்களாவே கட்டியிருக்காரு. இது பழைய கெஸ்ட் ஹவுஸ் சார். வசதிகள் கொஞ்சம் முன்ன பின்னதான் இருக்கும். தேவையான பொருட்களை நாங்க ஓரளவுக்கு வாங்கிட்டு வந்து வச்சிருக்கோம். ஓகே, ஐ வில் மேனேஜ். மொத்தமும் சோலார் சார். ஆனா எலக்ட்ரிக்கல் லைனும் இருக்கு. ஒரு தடவை யானை செத்து போச்சு சார், சாங்ஷன் கிடைக்கல. வாரத்துல 2 நாள் இங்க வந்து கிளீன் பண்ணுவா. என் தங்கச்சி தான், பேரு ரேஷ்மா. வர வழியில கேமராவோட ஒரு பொண்ணை பார்த்தேன். யார் அது? ஓ, அவங்களா? ஸ்டெல்லா மேடம். சீதாமாவோட வீடு இருக்கு, அங்க தங்கி இருக்காங்க. ஸ்டெல்லா தனியாவா இருக்கா? ஆமா சார். இந்த இடம் ரொம்ப நல்லா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. சார், எத்தனை நாள் இங்க இருப்பீங்க? கொஞ்ச நாளைக்கு இருப்பேன். சார், வீட்டுக்குள்ள ரேஞ்ச் கிடைக்காது. சிக்னல் வேணா நீங்க அங்க போகணும், இல்ல படிக்கட்டுல இறங்கி போய் பேசணும். ரேஷ்மா, இங்க குளிக்கிறதுக்கு சுடு தண்ணி கிடைக்குமா? அது நீங்க தான் சார் பண்ணிக்கணும். இதான் சார் உங்க ரூம். அப்ப நான் கிளம்பட்டுமா சார்? ஏதாவது தேவைன்னா என்ன கூப்பிடுங்க சார்.
ஹாய், ஹாய். ஐம் சைமன். இங்க கெஸ்ட் ஹவுஸ்ல தான் தங்கியிருக்கேன். ஓ அப்படியா? ஸ்டெல்லா, நீங்க என்ன பண்றீங்க? டாக்குமெண்ட் எடுக்கிறீங்களா? பேர் எப்படி தெரியும்னு கேக்குறீங்களா? சீதாமா தான் சொன்னாங்க. ஓ, எவ்வளவு நாள் ஆச்சு நீங்க இங்க வந்து? ஒரு 2 மாசம். கொஞ்சம் நிக்க முடியுமா? ஆக்சுவலி இங்க வந்ததுக்கான பர்பஸ்? நான் ட்ரைப்ஸை பத்தி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். A documentary for BBC. ஓ, ஸ்டெல்லா, நீங்க இங்க தனியா தானே தங்கியிருக்கீங்க? சீதாமா தான் சொன்னாங்க. அட, சாரம் காலையில ஓடுவீங்களா? நீங்க அறிமுகமாயிட்டீங்களா? இல்ல, இப்பதான். சார், நான் சொல்லாம விட்டுட்டேன். இவங்க பேர் ஸ்டெல்லா. சார், உங்களுக்கு டிஃபன்? என்னோட பிரேக்ஃபாஸ்ட் நீங்க கெஸ்ட் ஹவுஸ்க்கு கொடுத்து விட்டுருங்கம்மா. ஸ்டெல்லா, ஆக்சுவலி சீதாம்மா சொல்லல, வினோதா சொன்னா. வினோதா சொல்லல, நான் தான் உங்களை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். ஓகே, see you then. ஸ்டெல்லா, நீங்க எத்தனை நாள் இங்க இருப்பீங்க? ஒரு 2 weeks. கெஸ்ட் ஹவுஸ்ல நானும் தனியா தான் இருக்கேன். நேரம் கிடைக்கும் போது அந்த பக்கம் வாங்க. சார், குட் மார்னிங். மார்னிங். நீங்க தான் இங்க புதுசா வந்திருக்கீங்களா? ஆமா. இங்க நடந்த கதையெல்லாம் தெரிஞ்சுதான் நீங்க இங்க தங்க வந்திருக்கீங்களா? இங்க இருக்கிற கதையெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நான் இங்க வந்து தங்கியிருக்கேன். ஓ, இங்க முன்னாடி தங்கி இருந்தவர் ஆள் மிஸ்ஸிங் தெரியுமா? சோ இந்த இடம் அவ்வளவு சேஃப் இல்லைன்ற. சார், உங்க ஃபேமிலி இப்ப எங்க இருக்காங்க? சார், எந்த ஊரு? எர்ணாகுளம். எர்ணாகுளத்துல எவ்வளவு மிஸ்ஸிங் கேஸ்லாம் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. இப்பவும் உங்க ஃபேமிலி அங்கேயே இருக்கு. அது சேஃபா? சமீர் சார். சாரோட ஐடி கார்டு வாங்கி போட்டோ எடு. எஸ் சார்.
இத பாருங்க சார். சைமன் டேனியல் பேரு நல்லாதான் இருக்கு. ரஞ்சித் பாபு. பாபு. வண்டி எடு. சொன்னதை கேட்டா உங்களுக்கு தான் நல்லது. ஹலோ, குட் மார்னிங். மார்னிங். என்ன மிஸ்டர் சைமன், காலையிலேயே போலீஸ் வந்துட்டு போறாங்க? 6 மாசத்துக்கு முன்னாடி ஒரு டூரிஸ்ட் காணாம போயிட்டாரு நீ சொன்னல. ஆ, அந்த ஆளு நான் தான் நினைச்சிட்டு அவங்க தேடி வந்துட்டாங்க. ஆ. சும்மா. அதெல்லாம் சரி, நீ அந்த டூரிஸ்ட பாத்திருக்கியா? இல்ல, நான் அன்னைக்கு கோட்டயத்துல இல்ல, எனக்கு அந்த டைம்ல கிளாஸ் இருந்தது. அப்ப நீ அவரை பாக்கல? நீ கூட பாக்கலையா? இல்ல. அப்ப நீங்க 2 பேரும் அந்த டூரிஸ்ட பார்த்தது இல்ல. ஆமா, என்னாச்சு? உங்களுக்கு அவர் தெரியுமா? நேத்து வந்திருந்தாரு, ஆனா பேச முடியல. ஏதோ கொஞ்சம் மூட் ஆஃப்ல இருந்தாரு. சும்மா என்கிட்ட விளையாடாதீங்க. அதிகமா போய் சொன்னீங்கன்னா பேயே நேர்ல வந்துரும். கெஸ்ட் ஹவுஸ்ல புதுசா ஆள் வந்திருக்கு. நீ அங்க போனியா? அவர் தனியா தான் தங்கி இருக்காரு. நீங்க ஜாக்கிரதையா இருங்க. இந்த காலத்துல யாரையும் நம்ப முடியாது, தெரியும்ல? சார் வந்துட்டாரு, நான் கூப்பிடுறேன். என்ன முனுசாமி? கும்பிட்றேன் ஐயா. ஐயா, நேத்து நைட்டு யானை இறங்கிருச்சுங்கய்யா. நம்ம பொன்னுசாமி வீட்டை மிதிச்சு நாசம் பண்ணிட்டு போயிருச்சுங்கய்யா. இதுக்கு மேல அந்த இடத்துல எப்படி பாதுகாப்பா இருக்க முடியும்னு பயப்படுறாருங்க. அதை பத்தியே பேசிக்கிட்டு இருக்காம ஏதாவது அவனுக்கு பண்ணி கொடு. நம்ம உடுமலோட அப்பா இல்ல. என்னடா உன்னை 2 நாளா தோட்டத்து பக்கம் ஆளா காணா? அவன் பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லைங்கய்யா. ஒரு 2 நாள்ல அவன் தோட்டத்துக்கு வந்துருவாங்கய்யா. ஜார்ஜ், வண்டி எடு. சரிங்கண்ணா. ஹலோ ஹலோ மாஸ்டர். மாஸ்டர், நீ எங்க இருக்க சைமன்? இங்க சிக்னல் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அங்க இப்ப ரொம்ப குளிரா இருக்கும்ல? ஆமா, நல்ல குளிரு. சைமன், அங்க ஒரு ஹலோ 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 ஹலோ. ஒரு செகண்ட் பயந்துட்டேன். இந்த இடம் எப்படி சார் இருக்கு? சூப்பர். பிரச்சனை எதுவும் வரலையே சார்? என்ன பிரச்சனை? காட்டு மிருகங்களாம் இருக்கிற இடம், அதான் கேட்டேன். காட்டு மிருகம்னு சொன்னா? யானை, கரடி, காட்டெருமன் நிறைய இருக்கு. எனக்கு இந்த இடத்த சுத்தி பார்க்க கூட்டிட்டு போறியா? என்ன சார் நீங்க, எப்பன்னு சொல்லுங்க, நான் கூட்டிட்டு போறேன். நேத்து போலீஸ் வந்திருந்தாங்கல்ல, நீங்க ஒண்ணும் கண்டுக்காதீங்க, சும்மா வந்துட்டு தான் போவாங்க. அப்புறம் இடம்லாம் பிடிச்சிருக்கா? பிடிச்சுக்கிட்டே இருக்கு. உங்களுக்கு பிடிக்கும், அதான் நம்ம இடத்தோட ராசி. இது மொத்தம் எத்தனை ஏக்கர் இருக்கும்? இது ஒரு 600-650 ஏக்கர் இருக்கும். இதுல பங்களாவையும் சுத்தி இருக்கிற 4 ஏக்கரையும் விக்கலான்னு பாக்குறேன். பாக்கி இருக்கிற இடத்துல காப்பி, ஏலக்கான்னு விவசாயம் பண்ணிருக்கு. அதை வச்சு தானே நம்ம வாழ்க்கைய ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பேசிக் டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்கா? இருக்கு. இதெல்லாம் பிரிட்டிஷ்காரங்க சொத்து. அதான் எங்க அப்பாவோட அப்பா அவங்ககிட்ட இருந்து வாங்கினாரு. அப்புறம் எதுக்கு மேத்யூ சார் இது விக்கிறீங்க? ஐயோ, இவ்வளவு பெரிய இடத்த பாதுகாக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இங்க ஏதோ ஒரு பொண்ணோட ஆவி நடமாடுறதா சொல்றாங்க. இதெல்லாம் ஊருக்காரங்க கிளப்பி விடுற கதைங்க. இதை சின்ன வயசுல இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த விஷயம்லாம் நீங்க நம்பாதீங்க. என்ன இருந்தாலும் நான் இங்க கொஞ்ச நாள் தங்கலாம்னு முடிவு பண்ணேன். தாராளமா தங்குங்க, சந்தோஷம். நீங்க இஷ்டப்படுற வரைக்கும் இருங்க. நீங்க இந்த இடத்த வாங்குற ஐடியா இருக்குல்ல? எனக்கு தோட்டத்துல கொஞ்சம் வேலை இருக்கு. உங்களுக்கு என்ன வேணும்னாலும் என்கிட்ட தயங்காம கேளுங்க. சரி. ஜார்ஜ், வண்டி ஏடுறா. சரிங்கண்ணா.